கம்யதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் உளுந்து பயன்படுத்தாமல் அரிசி மாவு மட்டுமே வச்சு ஒரு முறுக்கு ரெசிபி போட்டிருந்தேன். அதுக்கு மக்கள் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 55,000 வியூஸ் போயிட்டு ஒரு 200 சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்காகவே மறுபடியும் நான் ஒரு முறுக்கு ரெசிபி ரொம்ப சிம்பிளாக செய்து காமிச்சிருக்கேன். இதுக்கு உளுந்து நம்ம வறுக்க தேவையில்லை, மிஷினில் கொடுத்து அரைக்க தேவையில்லை, எவ்வளோ வேணாலும் வீட்டிலையே செய்யலாம். ஒரு சூப்பரான மெத்தடில் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அந்த முறுக்கு ரெசிபி எவ்வளோ ஈஸியோ அதே மாதிரி தான் இந்த முறுக்கு ரெசிப்பியும் ரொம்ப ஈஸி. நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு உலக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உலக்கு பயன்படுத்திட்டு ஒரு உலக்கு அளவு உளுந்து எடுத்துகிட்டு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு எந்த உலக்கில் உளுந்து எடுத்தோமோ அதே உலக்கில் 3 உலக்கு அளவு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பூ போல் வெந்து வரணும். நீங்கள் அந்த அளவுக்கு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கையில் அழுத்தம் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும். இப்போ இதை வேறொரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. ஒரு அகலமான பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா முழுமையாக ஆற வச்சுக்கோங்க. ஆறி வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வெண்ணெய் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாக இருக்கணும். நல்லா ஃபைனாக அரைக்க பாருங்கள். அப்போ தான் நமக்கு முறுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வரும். இப்போது அரைச்ச உளுந்தை நம்ம ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எந்த உலக்கில் நம்ம உளுந்து எடுத்தோமோ அதே உலக்கில் ஒரு 4 உலக்களவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது ரேஷன் பச்சரிசி மாவு தான். நான் 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற இடியாப்ப மாவு கூட பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கின அரிசி மாவு கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இப்போது டேஸ்ட்டுக்காக ஒரு 3 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயப்பொடி, 2 கைப்பிடி அளவு எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் எள்ளுக்கு பதிலாக ஓமம், ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம உளுந்து தண்ணி சேர்த்து மாவு அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியிலையே நம்ம இந்த மாவை எல்லாமே கலந்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலை நல்லா வெதுவெதுப்பாக சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கையை பயன்படுத்தி இது போல் பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற மாவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துருந்தோம் இல்லையா, அதில் மாவெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை கொஞ்சம் ஸ்டிக்கியாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு முறுக்கு உலக்கை எடுத்து பாருங்கள். நான் இந்த அச்சு தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் ஸ்டார் அச்சு கூட பயன்படுத்தி செய்யலாம். இப்போ முறுக்குலக்கை நம்ம ரெடி பண்ணிவிட்டு மாவை நல்லா சிலிண்டர் சேஃபுக்கு உருட்டிட்டு முறுக்குலக்கில் வச்சு நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் ஆயில் 1 லிட்டர் அளவு கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நல்லா சூடாகி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. நீங்கள் முறுக்கு பிழியும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. கையில் ஆவி அடிக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கரண்டியோட பேக் சைடில் பிழிஞ்சிட்டு கூட எடுத்து சேர்த்துக்கலாம். நான் ஒரே முறுக்காக பிழியறதுனால அப்படியே டைரெக்டாக ஆயிலில் சேர்த்துட்டேன். நீங்கள் சின்ன சின்னதாக செய்ய ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக கூட செய்துக்கலாம். நான் எடுத்திருந்த மாவோட அளவை பொறுத்து முறுக்கு வந்தது. எனக்கு ஒரு 20 முறுக்கு கிட்ட கிடச்சிச்சு. நீங்கள் குறைவான அளவு கூட செய்யலாம். இப்போ பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் வேறொரு பக்கம் திருப்பி விட்டு 2 பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். ஆயில் ஃபுல்லாகவுமே பபிள்ஸ் அடங்கி வந்திருக்கு. அப்போ தான் நீங்கள் ஆயிலை விட்டு முறுக்கை மேலே எடுக்கணும். இப்போது 2வது பேட்ச் ஒன்று உங்களுக்கு செய்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு புறம் வெந்து வந்திருக்கு. இப்போ மறுபடியும் 2வது பக்கம் திருப்பி விடலாம். நல்லா முழுமையாக வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விடுங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொரு முறை நம்ம இந்த சைடும் திருப்பி விட்டுட்டு நல்லா 2 பக்கமும் ஈவனாக வெந்து வர வரைக்கும் திருப்பி விடலாம். அவ்வளோதான், பபுள்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. நம்ம உளுந்து சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் கோல்டன் கலரில் தான் இருக்கும்.
அரிசி மாவு மட்டுமே வச்சு செய்த முறுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும். அந்த வீடியோவோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எண்டு ஸ்க்ரீன் ரெண்டுலேயுமே கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம முறுக்கு எல்லாமே செய்து முடிச்சாச்சு. இப்போ இதில் 1-2 முறுக்கு நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு. இது சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு, மொறுமொறுவாக. கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்க்கும் செய்து கொடுங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் கொடுத்து விடலாம். அப்படி இல்லைன்னா லேசி டேஸில் கூட சைடிஷ் செய்ய முடியல அப்படின்னா இதை கூட நம்ம கொடுத்து விடலாம். வெரைட்டி ரைஸுக்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ கிறிஸ்பியாக உடையுதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி போட்டோம்ல அரிசி மாவு மட்டுமே வச்சு செய்த முறுக்கு, அதுக்கு அவ்வளவா ஆயில் தேவைப்படலை. ஆனால் இந்த முறுக்குக்கு எனக்கு ஒரு 1/2 லிட்டர் அளவு ஆயில் எக்ஸஸாகவே தேவைப்பட்டது. தேங்க்யூ.